வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். இப்போ காளியை யார் வணங்கலாம், பைரவரை யார் வணங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காளியும் பைரவரையும் குறிக்கக்கூடிய கிரகங்கள் 2 கிரகங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும் யாருக்கெல்லாம் ஒன்று இணைஞ்சிருக்கோ அவங்க இந்த காளியும் பைரவரையும் வணங்கலாம். அப்படி வணங்கும்போது அவங்களுக்கு சில மாற்றங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். இந்த காளியும் பைரவரையும் வணங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இறுதியில் நான் சொல்கிறேன். இந்த சனியும் ராகுவும் ஏன் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றாக இணைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களுடைய முற்பிறவியில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, சனியுடைய காரகத்துவமாகிய தொழில், வேலை, இதை ராகு பிரேக்கப் பண்ணும். ராகு அமானுஷ்யத்தால் அதை தடுக்கும். அந்த மாதிரியான வேலையை ராகு செய்யும். ஸோ நீங்கள் போன ஜென்மத்தில் ஒருவருடைய வேலை நல்லா போயிட்டுருக்கு, ஒருத்தருடைய தொழிலை அவர் நல்லா செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிற தருவாயில் அவங்க மேலே ஒருவித காழ்ப்புணர்ச்சியினால் ஏதாவது ஒரு கெட்ட தேவதைகளை அவங்க மேலே ஏவி விட்டு அவங்களுடைய தொழிலை தடுத்த காரணத்தாலும், அல்லது ஏதாவது உங்களுக்கு ஒரு அதிகாரங்கள் இருந்திருக்கும். நீங்கள் செல்வாக்கில் மேலோங்கி இருப்பீங்க. அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு தடுமாறி முன்னேறி இருப்பார். அப்படி வந்தவரை உங்களுடைய அதிகாரத்தாலும் உங்களுடைய பலத்தாலும் அவருடைய தொழிலையோ அவருடைய ஜாபையோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு தொழில் ரொம்ப முக்கியம். ஏன் தொழில் ரொம்ப முக்கியம்? தொழிலோ ஜாபோ இருந்தால் தான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய மாத வருமானமோ அல்லது அனுதின வருமானமோ அவனுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் அவனுடைய குடும்பத்தையோ அல்லது அவனுடைய வாழ்வாதாரத்தையோ வாழ்க்கையில் நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். இந்த வேலையை யார் செய்கிறா அப்படின்னா, சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் ஒரு மனிதனுக்கு ஜாபையும் ஒரு மனிதனுக்கு சொந்த தொழிலையும் கொடுக்கக்கூடிய கிரகம். சொந்த தொழிலுக்கு வேற ஒரு கிரகம் இணையும். அது பின்னாடி வர இதில் பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த தடங்களை நீங்கள் பண்ணியிருக்க காரணத்தினால உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் சனியும் ராகுவும் கூட்டணி போட்டு ஒரு ராசி கட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உட்காந்துருக்கும். அப்போ இந்த ஜென்மத்திலையும் அந்த தொடர்வினை கர்மா நீங்கள் அடுத்தவங்க வளர்ந்து வரதை ஏதாவது ஒரு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தடுத்துட்ருப்பீங்க. அப்படி தடுக்கும்போது உங்கள் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு முட்டிக்கால்லையோ முட்டிக்காலுக்கு கீழேயோ வலிகள் அதிகமாக ஏற்பட்டு மூட்டு வலிகள் உருவாகி அவங்களுடைய கால்கள் பாதிக்கப்பட்டு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகுவும் சனியும் ஏற்படுத்துவாங்க. என்ன காரணத்தினால ஏற்படுத்துகிறாங்க? ஒருவருடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் தடுத்த காரணத்தினால சனீஸ்வரன் ராகுவோட கூட்டணி போட்டு என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய முட்டிக்காலும் ப்ளஸ் முட்டிக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய மஜையில் இருக்கக்கூடிய பலங்களையும் நரம்புகளில் இருக்கக்கூடிய பலங்களையும் இவங்க 2 பேரும் டோட்டலாக உறிஞ்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும் போது தான் இவங்க வாழ்க்கையில் பைரவரை நோக்கியோ அல்லது காளியை நோக்கியோ பயணம் செய்வாங்க. ஒரு விஷயத்தை இங்கே நான் வெளிப்படையாக சொல்லலை. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்த வேற ஒருத்தன் வேற பேரை வச்சு சில பேர்கிட்ட பணங்கள் பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் அந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுக்குறேன். என் நம்பரை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்கு உண்டான காணிக்கையை கொடுத்துட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஃப்ரீயாக தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். பட் அதை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு நபர்கள் வேறு பேரை வச்சு அவங்க காசு பார்க்குறாங்க. அதனால நான் இனிமேட்டு என்னுடைய யூடியூப்பில் வழிமுறைகளை சொல்லித்தரேன். அதோட சீக்ரெட்ஸை என்கிட்ட வரும்போது நான் நிறையா விஷயங்கள் சொல்லித்தரேன். இப்போ இந்த காளியும் பைரவரும் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கணுன்னா உடனே காளிகிட்ட போயிடலாம், பைரவர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. அதில் ஒரு சூட்சமும் இருக்குது. இந்தந்த இடத்துல இருந்தால் தான் இவங்க காளிகிட்ட போகணும், இந்தந்த இடத்துல இருந்தால் தான் இவங்க பைரவரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு இருக்குது.
அண்ட் தென் சில மூலிகை செடிகள் இருக்குது. இந்த கிரக கூட்டுக்கு உண்டான சில மூலிகை செடிகளை உங்களுடைய வீட்டில் நீங்கள் வளர்த்துட்டு வரும்போது அந்த சனி ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் வீட்டில் முழங்கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கணுக்கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் அது சரியாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ சில பேருக்கு இந்த சனி ராகு ஒன்றாக இணைஞ்சிருக்கும். அது சில கட்டங்களில் இருக்கும்போது அவங்க பைரவரை நோக்கி பயணம் செய்யணும். அது என்ன பேருள்ள பைரவர்னு இருக்குது, அந்த பைரவர்கிட்ட தான் போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி சில பேருக்கு சில இடத்துல இந்த சனியும் ராகுவும் ஒன்று சேர்ந்துருக்கும். அது காளிக்கிட்ட போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். அது என்ன பேர் கொண்ட காளின்னு இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன அந்த மூலிகையில் இந்த சனியும் ராகுவுக்கும் உண்டான கதிர்வீச்சு வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன் கொண்ட செடியை உங்கள் வீட்டில் வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த சனி ராகுவுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான செயல்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் காளியை வழிபட வேண்டும், யாரெல்லாம் பைரவரை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த சீக்ரெட்ஸை நான் வரும் வீடியோவில் நான் வெளிப்படையாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுவும் சனியும் ஒன்றாக இணைஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய நம்பர் வரும். என்னுடைய நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு அதுக்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய சில வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்லித்தரேன். இந்த சனி ராகு ஒன்று இணைஞ்சால் ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குதுங்கிறது புரியுதா? சனிங்கிறது தொழில், ஜாபு. ராகுங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் அமானுஷ்யமாக்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமாக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த 2 கிரகம் இணைஞ்சிருச்சுன்னா உங்கள் மனசில், ஆள் மனசில், ஆத்மாவில் போன ஜென்மத்தில் ஒருவருடைய வாழ்வாதாரத்தை தடுத்த நெகட்டிவிட்டி இன்னும் பயணம் செஞ்சிட்ருக்கு. ஸோ அடுத்தவங்களுடைய ஜாப்ஸை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணாதீங்க. அடுத்தவங்களுடைய தொழிலை நீங்கள் எந்த விதத்துலையும் தடுக்காதீங்க. தடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சனி ராகு 2 பேரும் கூட்டணி போட்டு ஆட்டம் ஆடுறத கண்கூட பார்க்கலாம் நீங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா ஸ்ரீனிவாசன்.